புது கிளாஸ் இல்ல உங்களுக்கு குண்டான் சொல்லிட்டு வர வச்சிருப்பான்னு சொல்லி சொம்ப வச்சிருக்காங்க. அம்மா குடிக்கலாமா? குடி தம்பி. எது மிதக்குது? நீ நக்கு நீ தான் வயசு பையனா இருக்கா வயசு ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு நக்குடா நக்குடா சரியா போயிடுமா? நக்கி பாரு பிடிச்சு பாரு சூர் தனியா காலை கேளு நக்கி பாருமா. வெண்ண இருக்கு தெரியல வெண்ண நக்கிட்டு மோர குடி குடியாடா. உங்களுக்கு என்ன வந்துச்சு கையில தட்டுறான்? அவருக்கு ஆசை பிடிச்சு பாருன்னு பார்த்து நான் மோர குடிக்கணுமா? இது என்ன பண்ணும்? குடிமாமா நான் ஏவாரத்துக்கு போகணும் அடுத்த தொழில் பாப்பாடு கஷ்டப்பட்டு தேடுவாங்கல்ல என்னைய ராஜேந்திரப்பா குடிக்குமா? என் மாமா சொல்லலாமா? சொல்ல நீ முன்ன கவனிக்க மாட்டேன் முன்ன பின்ன குடிச்சிருக்காமா நீ? என் மாதிரி எப்படி தெரியும் மாமா விட்டு விட்டு கொடுப்பேன் சொம்புல விட்டுல விட்டு விட்டு குடிப்பேன் ஊத்தி ஊத்தி கொடுப்பேன் என் மாமா மடுக்க 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 குடிப்பாரு அப்படியே ஐயோ என் மாமா குடிக்கிற அழகை பார்த்தேன் ஐயோ அப்படி இருக்குவே என் மாமா அழகா குடி பார்த்து சொன்னேன் சரி அப்படி ஏண்டா மோர் குடிக்குது ஏன் மோர் பிடிக்குதா ஆமா மோர் குடிக்குது ஆமா மோர் புளிக்குது கிடிக்குது சாண்ட நெக்கார காத்த பிடிச்சி எட்ட போகுது எனக்கு மூணு மேல இருக்கு காசை கொடுத்துட்டு எட்ட போகணும் ஒரு படம் போன வருவா குடிச்சுக்கு மங்கள படம் பார்த்து 8 போச்சு 3 முடிச்சோட மேல அடிக்கும் காசு கட்ட போக இல்லவே கரைச்சு போக முடியாது பேச முடியாது ஏன் மாதிரி குடிச்சல குடிச்சா இந்த ஊர் ஆட்டி படிச்சேன் இந்த ஊர் தெரியுமா என் மாதிரி குடிச்சா இல்லையா குடிச்சா காசு கொடுக்க நான் பேச விட மாட்டேன் காசு கொடு ஊருக்கு ஓட்டு இந்த மாதிரி இருந்தா போச்சுடா குடும்பம் அழிஞ்சு ஆமா ஆமா ஏன்டா பொருன்ற குடியா காசை எங்க கண்டற கொண்டு வந்தவளா கவனிச்சுக்கிறேன் சரியா அப்படி வந்து போரு குளிக்குது காசு தர முடியாது ஓடிக்கலாம் ஓடி தாயாகப்பட்ட கற்பனைக்கு பின்னா மோர்வத்தை தரும்போது காசு கொடுக்க கதி இல்லாத பயவிடுவ அவர் நிறைய மோர் வாங்கி வாங்கி நல்லா குடிச்சு விட்டு நொப்பிக்கிட்டு என்ன செய்யறேன் என் தாயாகப்பட்ட கற்பனைக்கு அவன் மோரங்கால வாங்கி குடிச்சுட்டு காசு கொடுக்க கறி இல்லாத பயலவே வாரி மூஞ்சிலத்து புறா நான் தாயாகப்பட்ட சரி அவ கடுங்காலே சரக்கட்டி பயிறு குளிக்கிறது தாட மேல காரி துப்புதா அந்த நேரத்துல கற்பனை பின்னால் மோது கட்டிட்டு வரும்போது பார்த்துட்டா மாமனை மலையாளத்துல மாமனை பார்த்த உடனே ஏ மாமா இந்த மலையாளத்துல வாயாறு நூற்றாண்டு ரத்தம் கட்டி கெடுக்கிறே மாமா என்ன மாமா ஆச்சு உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஏமா இந்த மலையாள வீதியில மலையாள வீதியில உனக்கு மனக்குறைக நந்தாதன்னா உனக்கு மனக்குறைக நந்தாதன்னா இந்த மலையாள வீதியில உனக்கு மனக்குறைக நந்தாதன்னா
மாதிரி இருந்தியே என்ன மாமா என்னன்னா அப்பா அமைச்சு பாரு அந்தாண்ட போய் சொல்லு காலை எப்படி வச்சு மாரடிச்ச காலை இப்படிதான் அடிச்சேன் எப்படி இப்படிதான் அடிச்சேன் என்ன கரைத்தாடி மாமா ஒரு அத்தம்மா எப்பேற்பட்ட ஆளு ஒரு சொந்த அத்தம்மாவா ஆமா இப்படி கிடக்குறான்னா இங்க பாரு மாமா இப்ப வீங்க விட்டு அடிச்சிட்டு அது வீங்க விட்டு அடுத்தது மாட்டு ஏன் தயா காசி செஞ்சது மாமா என் மாமா 5 வருஷம் இருந்தாரு மாமா நீ 5 வருஷம் இருந்தியே ஏ மாமாடி பூரி நான் திண்டியே ஏமா பரவாயில்ல இருப்பியே என் மாமா போட்டா திரும்ப இதுல பெறுவான் ஏ மாமா மாமா இது பயங்கர மாமா அந்திகள் இருக்கு மல்லி ஏ மாமா அங்கத்தில பூத்த வந்திய என் அங்கத்தில பூத்த ஒரு ஆத்தோரம் பூத்திருந்தா ஏ மாமா என் அங்கத்தில பூத்த ஒரு ஆத்தோரம் பூத்திருந்தா காத்துக்கிறாங்க அள்ளி பறிப்பாங்க உனக்கு அனுபவத்தை செய்யறாங்க குண்டு வள்ளி கிடக்க மல்லி ஏன் கொடுத்து இருபத்த மல்லி ஏ சாமி விட்டதை கிடைக்கிற சாமி ரெண்டு அடுப்பு கட்டிட்டு வந்து அவன் மூத்தவத்தை கூட போறாங்களா நமக்கு சொந்தம் இல்லை ஏ மாமா அங்க மாமா மட்டுமே தெரியல 2 மாலை கட்டி தந்துன்னு நம்ம விஜயா எண்ணிருந்த இன்னைக்கு இந்த மாலை பொருத்தம் இல்லை இந்த மாமா எனக்கு சொந்தம் இல்லை மதுரைக்கு அந்த ஆண்டு ஒரு மாறியம் இருந்து அந்த மாறியம் கிட்ட ஒரு மன்னவன நாங்க அப்படி அந்த கற்பனை பெண்ணா ஓங்கி ஓங்கி ஒப்பாரி வைக்கும் போது காத்தவரா சாமியாகப்பட்டவரு என்ன செய்கிறார் வாயாடி முக்கால ரத்தங்கைக்கு கிடக்கிறார் அந்த நேரத்துல அப்படி 8 பட்டு வந்து எல்லையில் அழைக்க வந்தீங்க ஐயோ பரமசிவமே அடி 8 பட்டு வந்து எல்லையில் அழைக்க வந்தீங்க ஐயோ பரமசிவமே நான் எல்லாக்கி கல்லாட எதிராக்கி சொல்லான ஐயா பரமசிவமே நான் எல்லாக்கி கல்லாட எதிராக்கி சொல்லான ஐயா பரமசிவமே அங்கே 10 பட்டு வந்து பாதையில் அடிக்க வந்தீங்க ஐயா பரமசிவமே பாதைக்கு கல்லான பகலுக்கு சொல்லான ஐயா பரமசிவமே பாதைக்கு கல்லான
பரமசிவமே ஐயா பவி நான் என்ன செய்ய ஐயா பவி நான் என்ன செய்ய மற்ற பவி நீ அடிச்ச அடியில தாலி கட்டிட்டு பூத்துறீ மாமா தாலி காத்துட்டு பூத்துறீ உன் வீட்டுக்காரன் சாப்பிட போறாண்டி தாலி இப்ப கண்டி அம்மா அடி அடிச்சுக்கிட்டு வேணும்னா நான் கட்டிக்கிட்டு யாரியாவே ஐயோ வாடாத உள்ளாரும்பு இந்த மாதிரி அப்படி வாடாத உள்ளாரும்பு இங்கு வாடி வாதூரண்டி அடி வாடி வாதூரண்டி அடி வாதூரண்டி வெடிக்காத உள்ளாரும்பு வெடிக்காத உள்ளாரும்பு வெடிக்காத உள்ளாரும்பு வெடிக்காத உள்ளாரும்பு பகவானே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கா நேரமா இருந்தாலும் ஆமா காத்தவராசாமி எங்க மாமா என்னதான தாலி கட்டணும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மலையாள வீட்டுல வந்து மயங்கி வாயாளி முக்காலி ரத்தம் நக்கி கிடக்குறாங்களே ஆமா இப்படி சாவ பைக்க கிடக்குறாங்களே ஆமா என்ன செய்ய போறேன் அப்படி என்று அவன் யார நினைச்சு பார்த்தா எப்பா கோபாலக்கண்ணா மாயவா இருக்கிறாமா நம்ம மாமா மலையாளத்தில் வாங்கி கிடக்கிறாரு அப்படி என்று கோபால கண்ணனை மகள நிறுத்தார். கோபால கண்ணன் ஓடி வந்து எம்மா மகளே கற்பனை ஆமா இந்த ஜகன கும்பத்தை மாமனால எடுக்க முடியாது, அதனால சங்கீத தருகிறேன் உன் மாமன் காலில் கட்டி உன் மாமன் உழைப்பு எழுந்திக்குவான். அதன் பிறகு இந்த ஜகர கும்பத்தை நீ தான் மோடி எடுக்கணும். ஆமா அதாவது நான் ஆகாய மார்க்கமா தானே பறந்து கொண்டு இன்னைக்கு சாகி காட்டுறேன். நீ இந்த சங்கி சக்கரத்தை கொண்டு போய் உன் மாமன் காலில் கட்டி அவர் எழுந்திக்குவார் நாங்க அப்படின்னு கோபாலக்கண்ணன் தெரிவித்தப்ப அப்படி சங்கி சக்கரத்தை காலில் கட்டின உடனே காத்தவரா தாமியாப்பட்டவரு அவரு தொங்கி காத்தலிங்கம் மாமா இந்த மோடிய நான் எடுக்கிறேன், நீ மாமா நீ மயக்கமா இருக்கிற பக்கத்துல இந்த மோடி நான் எடுக்கிறேன் மாமா அப்படி மேலக்காரங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஜகர கொம்பத்தை காத்தவராஜ சாமியால எடுக்க முடியல. கற்பனை பெண்ணால் மோடி எடுக்கிறான். மோடி எடுத்து மாமனுக்கு பதிலாக கற்பனை பெண்ணால் மோடி எடுத்து இந்த கரகத்தை தூக்கி மீண்டும் சின்ன தலையில வைத்து சின்ன புறநட்டாக கட்டி சமயபுரம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்போது மோடி எடுக்கிற நிகழ்ச்சி கற்பனை பெண்ணால் தர்பார் வாசிப்பா வாசிப்பேன். இந்த மோடி நிகழ்ச்சி முடிந்ததா காய்க மரம் நடந்தது.
நாளை காலை 7 மணி அளவு மீண்டும் கழுகுமலை நிகழ்ச்சி தொடங்கும். ஏன்னா நம்ம ஊர்ல காலையில 6 மணி எல்லாம் வேலை இருக்குது. பிள்ளை அதாவது 7 மணிக்கு மேல தான் நடத்தணுங்கிறாங்க. காலையில 7 மணி அளவு காத்தவராசாமி கழுகுமலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். குழந்தை இல்லாத பெண்மணிகள் எலுமிச்சங்கனி வாங்குறவங்க நல்லா கவனிக்கணும். டீ காபி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்பதான் கனி சாப்பிட முடியும். கோயில்ல உட்காந்து அதாவது ஒரு தாம்பாள தட்டுல ஒரு தலை வாயில வைத்து அந்த வாழை இலை மேல 1 கிலோ பச்சரிசி, 1 தேங்காய், 3 எலுமிச்சம்பழம், 10 கலப்பரம், வெத்தலை பாக்கு, 3 முழம் பூவு, தர்ச்சனை இதெல்லாம் வைத்து மரத்தில் கொண்டாந்து வைக்கணும். அதன் பிறகு அதிகாலையில காத்தவராசாமி கழுகுமலை ஏறும் போது இங்க வந்து பக்கத்துல இருக்க அந்த தண்ணி எடுத்து தலைக்கு ஊத்திக்கணும். ஈர உடையோட உட்காந்து மந்திட்டு கனி வாங்கணும். கனி வாங்கி பிறகு ஆலயத்திலே உட்காந்து கழுகுமலை வந்து ஆத்தா நாங்க ஏழை பிள்ளைங்க எங்களுக்கு ஒரு பேச முடியும் கூட ஆலயத்துக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்யணும். மகமாரி பிரார்த்தனை செய்யணும். அப்பதான் அந்த அரிசியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்னைக்கு தோதுபடுதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல மகமாரி அம்மனுக்காக ஒரு நாள் விரதம் இருக்கணும். அந்த அரிசியை பொங்கி அம்மாளுக்கு மாரியை கும்பிடணும். வீட்டுல விரதம் இருக்கணும். குழந்தை இல்லாத பெண்மணிகள் கனி வாங்குறவங்க அவரவர்களும் தயாரா இருக்கு. இன்னைக்கு 7 நாளா பாரதம் பார்த்தது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த கைவிடாகத்துல அனைத்து பேரும் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா அச்சரம் பொறுத்து சிறப்பாக காத்தவராசாமிக்கு இந்த பரிவர்த்தனை செய்வாங்க. மகமாரி அம்மன் வேடம் தரித்து அம்மா மடிப்பிச்சு வாங்குவாங்க. சிறப்பாக நாளை காலை காத்தவராசாமி கழுகுமலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது கற்பைக்கு பின்னால் தர்பார் வாசிப்பார். என்ன பண்றோம்
வரதராஜ சுவாமி ஏந்திருங்க